எல்லாவற்றிலும் அவர் பெரியவர். ஆமென். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வோனுக்கும் மேல நான் உன்னை வச்சுட்டேன். ஒருவேளை பார்வோன் பெரிய ஆளா சொல்லலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் பார்வோனுக்கே நான் உன்னை தேவனாகிட்டேன். ஹல்லேலூயா. கோலியாத்து முன்னாடி எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ஆனா தாவீதுக்கு தெரிஞ்சது, கோலியாத்தில் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் சந்திக்கக்கூடிய அநேக சவால்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக அவர் பெரியவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் பெரியவராகவே இருக்கிறார். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு. நல்ல உற்சாகமாக, ஓ இயேசு, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாம். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவாம், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாம். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவாம், மரண பள்ளத்தாக்கில் அவர் காக்கிற தெய்வம். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவாம், மரண பள்ளத்தாக்கில் காத்திடும். சொல்லுங்க, இயேசு இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. ஓ இயேசு போதுமே, இயேசு நீர் போதும் ஆண்டவரே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஓ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன். உற்சாகமாய், இயேசு இயேசு போதும், இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. இந்த மாதம் முன் செல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. எல்லா மாமிச கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். ஓ மயங்கிடாமல். காரணம் இயேசு போதும். இயேசு இயேசுவே நீர் போதும் ஆண்டவரே. இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு அவர் போதும். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே கடைசியா இயேசு போதுமே. இயேசு சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். இயேசு எனக்கு போதும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்வினிலே இயேசு. நல்ல கரங்களை தட்டி இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும்.
சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, இந்த உலகத்தில் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்பா. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் நமக்கு போதுமானவர், உயர்விலும் போதுமானவர், தாழ்விலும் போதுமானவர், எல்லா நிலைமையிலும் அவர் நமக்கு போதுமானவர். ஆண்டவருடைய அன்பை நினைத்து 11 மாதங்கள் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இந்த 12வது மாதத்தையும் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை நினைத்து, ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா, நீர் நல்லவர் அப்பா. சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு எனக்கு நல்லவர். இந்த நல்லவர் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது பரலோகம் மகிழ்கிறது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை எது தெரியுமா? கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பிசாசுக்கு அங்கு முடிவு கட்டப்படுகிறது. உங்க மேல எந்த ஒரு மனுஷனுக்கோ எந்த ஒரு வல்லமைக்கோ ஆளுகை கிடையாது. காரணம், அவர் நல்லவராகவே இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, சொல்லுங்க, நீ நல்லவர் அப்பா. 11 மாதங்கள் ஆச்சரியமாக நடத்தி வந்தீரே, நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க, நல்லவர் அப்பா, நல்லவர் அப்பா. நீர் எனக்கு நல்லவராகவே இருந்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு நல்லவர், என் பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், எங்க ஊழியங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் புயல் காற்றில் அவர் என்னோடு கூட இருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னை தனிமையாய் விடவில்லை. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திர. சொல்ல முடியுமா? என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு. அப்படி எழுமி நின்று ஆண்டவர் உயர்த்த போறோம். நன்றி உமக்கு, நன்றி அப்பா, நன்றி உமக்கு. 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையா அப்பா, தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே, தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் பக்கசக்கட்டர பற்றலுருக்கிட்டரும்
கரங்களை உயர்த்தி கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி. நம்முடைய வாழ்க்கையில உளையான சேற்றில் இருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், ஆண்டவரை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் பாவம் செய்தோம். ஆனால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை சுத்திகரித்து நம்மை சுதந்திரவாளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. காணியாட்சிக்கு புறமாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து நம்மை சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை மாற்றினார். கரங்களை உயர்த்தி இயேசுவே உடைய இரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவே உடைய இரத்தத்திற்காக நன்றி. இந்த இரத்தத்தினால எவ்வளவு மேன்மை பாருங்க. இந்த உலகத்துல பாதுகாப்பா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் இரத்தம் நம்ம மேல பூசப்பட்டு இருக்கிறது. எகிப்தில ஒரு பெரிய ஒரு சங்கரம் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மேல் ஆண்டவர் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசும் பொழுது, சங்கரக்காரன் கடந்து செல்லும் பொழுது அந்த இரத்தத்தை கண்டு கடந்து சென்றான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. ஆனால் தேவ கிருபை, அந்த இரத்தம் நம்ம மேல் பூசப்பட்டபடியினால பிசாசுக்கு அங்க அதிகாரம் இல்லை, உலகத்தின் கிரியைகளுக்கு அங்க அதிகாரம் இல்லை, இருளின் வல்லமைக்கு அங்க அதிகாரம் இல்லை. காரணம் நம்ம மேல் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அது உண்மையாக அனுபவித்து சொல்ல முடியும்? இயேசுவின் இரத்தம் எனக்கு இருக்கிறது, கல்வாரி இரத்தம் எனக்கு இருக்கிறபடினால் இயேசு என்னை பாதுகாக்கிறார், அந்த இரத்தம் என்னை பாதுகாக்கிறது. தேவ பிள்ளையே, இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி செலுத்துங்க. ரத்தம் தெரியாதனால தான் இன்னும் ஆட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்காக ஒரே தரம் பலியிட்டு சொந்த குமாரனை நமக்காக தந்துருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே. இந்த கல்வாரி அன்பை நினைத்து இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பின் வல்லமை பாவத்தை மட்டும் மன்னிப்பதல்ல, அது சாபத்தையும் நீக்கும், வியாதியை நீக்கும். நீங்க இயேசுவின் வல்லமையை நீங்க அறியும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தை உயர்த்தும் பொழுது எல்லா அந்தகார கிரியைகளும் நம்மை விட்டு நீங்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. கல்வாரி இரத்தம் கழுவி. பாடும் பொழுதே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி நன்றி உமக்கு. சொல்லுங்க, கல்வாரிக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தாரா? தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்து. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நன்றி உமக்கு. ஓ நன்றி
உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, வீயானவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நீ என்னை நேசிக்கிறாயா? தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் கேட்பார், நீ நேசிக்கிற உன் பிள்ளையை விட நீ என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிற உன் மொபைலை விட நீ என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிற வேலையை விட நீ என்ன நேசிக்கிறாயா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ நேசம் நமக்கு இருந்தாலும் அந்த நேசம் நம்ம விட்டு ஒரு நாள் கடந்து போகும். ஆனால் அந்த நேசம் நமக்காக உயிரை கொடுத்த அந்த நேசம், அந்த நேசத்தை பார்த்து சொல்லுங்க, நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு, உம் பாதத்தில் நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மை என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே, அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே நல்ல சிறுவர் முதல் பெரியவர் வரை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஓ, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை விட, எல்லா பொருட்களை விட நேசிக்கிறேன். அந்த நேசத்தின் வல்லமை, அந்த நேசத்தின் வல்லமை பற்றி பிடிக்கட்டும். சொல்லுங்க, நேசிக்கிறேன் சொல்லுங்க. I love you Jesus. இந்த உலகத்துல நீர்தான் நேசிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே, நீர்தான் நேசிக்கப்படத்தக்கவர். உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். உம்முடைய நேசத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய நேசத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பியும்.
இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்முடைய செய்கிற மகிமை, பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அன்பை விட, உலகத்தின் இச்சையை விட, உலகத்தின் பாசத்தை விட உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக. இப்பொழுது வெளிப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த இருதயம், அந்த நேசத்தை இப்பொழுது பற்றி பிடிப்பதாக. கரங்களை தட்டி ஆவியானவரே உம்முடைய நேசத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உம்முடைய அன்பை நான் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது அந்த வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவர் கடத்துகிறார், கடத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் வெறுமையான படகை கர்த்தர் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் வெறுமையை கர்த்தர் நிரப்புகிறார். ஒருவேளை வெறுமையான அனுபவத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்புகிறார். பேதுருவே, நீ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது உண்மைதான், ஆனாலும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இது என்னுடைய நேரம். இட்ஸ் மை டைம். நான் உன் படகை நிரப்புவேன். நான் உன்னை மாத்திரமல்ல உன் படகை நிரப்புவேன். உன் படகை மாத்திரமல்ல உன் கூட்டாளிக்கும் கொடுக்கத்தக்க கர்த்தர் உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன் கையை, பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆவில நிறைந்து புதிய பலத்தோடு கூட இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா சவால்களையும் சந்திக்கிற அபிஷேகம், வெற்றியின் அபிஷேகம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அபிஷேகம். இங்கிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த ஆலங்குளத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. I can see that glory. கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். பிள்ளையே, நீ ஆராதிக்கிற இடம் இது பரிசுத்த பூமி. கர்த்தர் உன்னை சந்திக்கிற இடம். இது ஒரு ஓரேப். சாதாரணமாய் கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டு வரவில்லை. இது ஓரேப். கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற இடம். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற இடம். என்ன செய்ய வேண்டும் என்று திகைக்க வேண்டாம். காரியம் எப்படி இருக்கும் என்று திகைக்க வேண்டாம். ஓரேப்பில் மோசேயை சந்தித்த தெய்வம் ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்காக இதை ஓரேப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையை உனக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக நாட்களாய் நீ ஜெபித்தாய், அநேக நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தாய். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஸ்தலம் இருந்தால் நன்றா இருக்குமே. கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த இடத்துல கர்த்தர் இந்த சபையை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷிக்காக. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி தெய்வ சமூகத்தில் ஒரு நிமிடம் அர்ப்பணித்து, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. சொல்லுங்க, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வம். காரைகள் எல்லாம் நீங்கிட, காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழு. தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார்ல, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது, லிமிட்டே கிடையாது. இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், தொடர்ந்து நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.